நான் ஷோரூம் வச்சிருக்கேன். நான் ஒரு பிசினஸ் மேன். ஏண்டா எங்களை உங்க அசிங்கப்படுத்துறது உனக்கு பெருசா தெரியல, உன்னை பத்தி அவங்க பெருமையா சொல்ல, அதான் உன் பிரச்சனை. இத பாருங்க சம்மந்தி, என் பொண்ணு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அப்படி வளர்ந்தவ இப்ப ஹோட்டல்ல போய் எச்சி தட்டு எடுக்கிற வேலையை பாக்குறா. நியாயமா கேட்டீங்க. இந்த வீட்டுல பல குரல் அது சாப்பிட்ட எச்சத்தட்ட கூட எடுக்காது. என் பொண்டாட்டி தான் அதெல்லாம் எடுத்து கழுவி வைக்கிறா. கொஞ்சம் அதுக்கும் சேர்த்து குரல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். முத்து, இத பாருங்க, நீங்க சொன்ன டிரைவரு, பூ கட்டுற பொண்ணு எல்லாரும் இங்க இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் உண்மையா உழைக்கிறவங்க. அது எனக்கு பெருமை. இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லுங்க. என் பொண்ணு வேலைக்கு போக கூடாது. அதுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அதுல எழுதிக்கோங்க. என்ன ஆண்டி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் கூட தான் என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொந்தமா ஷோரூம் வச்சிருக்கீங்க. என் பொண்ணு சர்வர் வேலை எல்லாம் பாக்குறா. சம்மதி, செக் எடுத்துக்கோங்க. நீங்க பணம் கொடுத்து வாழற அளவுக்கு இங்க யாரும் கஷ்டத்துல இல்லங்க. எதுக்கு இப்ப எங்க மாமாவை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏய், என்ன சம்மந்திய பார்த்து அப்படி கத்துற? அத்தை, அவங்க பேசுறது மட்டும் நியாயமா தெரியுதா? என்ன, நாங்க பணம் வாங்கிக்கணும் அவ்வளவுதானே? எவ்வளவு நாள் எழுதிக்கலாம்ல? ஏய் இருப்பா. ஐநூறா? 5000? 5000? 50,000? 5 லட்சம்? 50 லட்சமா? 5 கோடியா? 50 கோடியா? ஆமா, அவங்க தானே எவ்வளவு நாள் எழுதிக்கோங்கன்னு சொன்னாங்க. பார்லரம்மா, பேங்க்ல போய் கொடுத்தா மொத்தமா கேஷ் வாங்கிக்கலாம்ல? ஏங்க, அதுக்கு நீங்க ஹெட் ஆபீஸ் தாங்க போகணும். அப்ப அங்கேயே போய் செக் போட்டுறேன். எப்பா, நான் போய் இந்த செக் அக்கௌண்ட்ல போட்டு வந்துறேன்பா. என்ன டென்ஷன் ஆவறீங்க? நீங்க தானே எங்க வறுமையை போக்குறேன்னு சொன்னீங்க. அது வந்து நான் சினிமாவில் வர பணக்காரங்க மாதிரியே ஆவுன்னா செக் எடுத்து நீட்ட வேண்டியது. உங்களுக்குலாம் அதே வேலையா போச்சுல. இப்போ தெரியுதா நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு? உங்கள் பணம்லாம் எங்களுக்கு எதுக்கு?